ஸோ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ பிக் பாப்புலேஷனில் ஃபுட் செக்யூரிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ முக்கியமாக இந்த ட்ரைலேண்ட், இந்த மெய்ஸ்லாம் ட்ரைலேண்ட் ஏரியாஸில் வளர்க்கப்படுது, இரிகேட்டடாகவும் வளர்க்கப்படுது. பட் இது இந்த இந்த மெய்ஸ்ல எந்த நிலத்தில் வளர்க்கப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மில்லட்ஸ் போட்டிருந்த நிலங்கள், பல்சஸ் பருப்பு வகைகள் பயிர் போட்டிருந்த நிலங்கள், ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்து பயிர்கள் போட்டுட்டு இருந்த நிலங்கள். ஸோ இதுல இதுல என்ன இதுனா ஜோக்குனா, இந்த மெய்ஸ் வந்து மில்லட்டோட லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 82% மில்லட் ப்ரொடக்ஷன் வந்து 2022-23 வந்து மெய்ஸா தான் இருந்திருக்கு. அதை யாருமே உணவா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த டேட்டா கேல்குலேஷன்லேயே இது ஃபுட் கிராப்பா எடுக்கிறதே ஒரு பெரிய தப்பு. அதையே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இது ஃபுட் கிராப் லிஸ்ட்லேருந்து வெளில எடுக்கணும். ஏன்னா பிரதானமாக ஒரு 5%லேருந்து 10% மேக்ஸிமம் ஹியூமன் யூட்டிலைசேஷனுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரியல் கிராப்பா இருக்கிறதுனால ஃபுட் கிராப்லேருந்து ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு டேட்டா பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸை பற்றி சொல்லியிருந்தோம்ல. முக்கியமாக நம்ம பார்க்கறது வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் பல்சஸ். ஆல்ரெடி நம்ம ரொம்ப ப்ரோட்டீன் புவரான ஒரு கண்ட்ரி, ப்ரோட்டீனே இல்லாத ஒரு மீன்ஸ் நம்ம நுகர்வோர் நிறைய பேருக்கு வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்க கண்ட்ரியில் வந்து 15 நம்மளோட பல்சஸ் ரிக்குவயர்மெண்ட்டோட 15% பல்சஸ் வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் வெவ்வேறு நாடுகள்லேருந்து. ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 56% நம்மளோட ஆயில் நீட்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முக்கியமாக வந்து பாம் ஆயிலை வந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது சும்மா ஒரு நம்பர்ஸ் ஒரு மணி வைஸ் எக்கனாமி வைஸ் பார்த்தோம்னா 2023-24 ஒரு வருஷத்துல மட்டுமே ஆல்மோஸ்ட் 3.75 பில்லியன் USD அளவுக்கான பல்சஸ் பருப்பு வகைகள் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளோட எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப அது ஒரு முக்கியமான இதாக இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு அனலிசிஸ் பண்ணியிருக்கோம். 1990லேருந்து 2023-24 வரைக்கும் எவ்ரி இயர்க்கான பல்சஸ் ப்ரொடக்ஷன், ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன், மெய்ஸ் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். அதில் பல்சஸோட லேண்ட் ஏரியா டோட்டல் ப்ரொடக்ஷனோட லேண்ட் ஏரியா வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணுறப்போ வந்து 26.2% வந்து குறைஞ்சிருக்கு இந்த டைம் பீரியட்ல. அதே ஆயில் சீட்ஸோடது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 25.03% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த கேப்ல மெய்ஸோட லேண்ட் ஏரியா வந்து 90% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வெரி அப்பேரண்ட் தட் பல்சஸும் ஆயில் சீட்ஸ்க்கான நிலங்களை தான் வந்து இந்த மெய்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டியே ஒரு பெரிய ஒரு கன்சர்னா வரதுக்கான ஒரு மேஜர் த்ரெட் வந்து நம்ம இதுல பார்க்கலாம்.